குட் மார்னிங் மாதாஜி. குட் மார்னிங். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு வந்து சிக்கன் புர்ஜியும் பூரியும் பண்ணலாம். சிக்கன் குர்ஜியா? புர்ஜி சிக்கன் புர்ஜி. அதான் செய்ய போகிறேன். ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமே. தேவையான பொருளை எடுத்து வச்சுருக்கிறேன். முதல்ல கேஸ் பற்ற வைக்கலாம். சட்டியில் செய்ய போறியா? சட்டியில் செய்ய போகிறேன். ஓகேவா? ஓகே. அது காயத்துக்குள்ளே நம்ம இந்த வேலையை பண்ணணும். பொடியாக கட் பண்ணணும், சின்னதாக. அப்போ தான் நல்லா வதங்கும். புர்ஜிக்கு நல்லாயிருக்கும். புர்ஜிக்கு இது உன்னோட ஸ்டைலில் செய்கிறியா? புர்ஜி. ஆமாம், எக் புர்ஜி தானே செய்வாங்க. நீ என்ன சிக்கன் புர்ஜி செய்கிற? சிக்கனையும் செய்யலாம், நல்லாயிருக்கும். எக்லையும் செய்யலாம், சிக்கனையும் செய்யலாம். நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுவோம். ஒரு 3-4 ஸ்பூன் ஊற்றுறேன். கொஞ்சம் காயட்டும், அதுக்குள்ளே பேலன்ஸுமாக கட் பண்ணிடலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ தாளிப்புக்கு என்னென்ன வேணும்னு எடுத்து வச்சுருக்கேன். சோம்பு, சீரகம், பட்டை, லவங்கம், ஏலக்காய் மொத்தம் ஒன்றா போட்டுடலாம். இப்போ பொடியாக கட் பண்ண வெங்காயம். பெரிய வெங்காயம் வந்தால் ஒரு 3 கட் பண்ணிக்கலாம். இது சின்ன வெங்காயம் ஒரு 5-6 கட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம்னா சைஸில் சின்ன வெங்காயம். ஒரே ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணு, அதையும் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் போட்டுடலாம். நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வதக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ வந்து ஒரு 4 தக்காளி பொடியாக கட் பண்ணி. தக்காளி வெங்காயம் சேர்ந்து வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுடலாம். இதுவும் நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சமாக வதங்கிறதுக்கு உப்பு, அப்புறம் தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்க, இது நல்லா வதங்கிடும். இப்போ சிக்கன் வந்து புர்ஜி செய்யறதுக்கு நம்ம மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுக்கலாம். கொத்துக்கறி மாதிரி வாங்கணுமா? அந்த மாதிரி தான் போகணும். வந்து போன்லெஸ் தான். இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். ஷீக் கபாப் ரெடி பண்ணுற மாதிரி ஃபுல்லாக அரைஞ்சிச்சு. இந்த மாதிரி தான் போகணும். இதுதான் புர்ஜி போடுறது. இப்படி இந்த தக்காளி வெங்காயம் வதங்கிடுச்சு. இது கூட சேர்த்துடலாம். சிக்கன் போட்டாச்சு. நல்லா மொத்த சிக்கனும் மசாலா சேர்ந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இது போடும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா உதிரி ஆகிடும் சிக்கனு. நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும். கலரிக்கிட்டே இருக்கணுமா? ஆமாம், கலரிக்கிட்டே இருக்கணும். நல்லா கலரிக்கிட்டே இருந்து அந்த முட்டை பண்ணுவோம்ல, முட்டை உதிரி உதிரியாக வரும்ல, அந்த மாதிரி உதிரி உதிரியாக வரும் சிக்கன்.
விடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும். முட்டையாக இருந்தால் இன்னும் நல்லா கலரணும். அடி பிடிக்காத மாதிரி ஒன்று பெருசு பெருசாக ஆகாத மாதிரி கலரிக்கிட்டே இருக்கணும். அது மாதிரி கலந்து நம்ம ஊற்றி முடியாக வரும். போன்லெஸ் தான் போடணும், போனோடு போட்டு அரைக்கூடாது. குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், ஜீரகப்பொடி 1/4 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன். அவ்வளோதான். போட்டு நல்லா கலந்துக்கணும். இப்போ கிரேவிக்கு தேவையான இந்த புரிஜிக்கு தேவையான உப்பு மொத்தம் போட்டுடலாம். முதல்ல கொஞ்சம் போட்டாச்சு, அதனால் பார்த்து போடணும். உப்பு கம்மியாக இருந்தால் கூட சாப்பிட்றலாம், அதிகமாக இருந்துச்சுன்னா சாப்பிடவே முடியாது. சிக்கன் மசாலா எண்ணெய் எல்லாம் ஒன்று சேர்ந்துருச்சு. இப்போ அந்த சிக்கன் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம். அவ்வளோதான். கொஞ்சமாக அப்படியே கொத்தமல்லி தூவிட்டு மூடிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேகட்டும். ஓப்பன் பண்ணி கலந்து விடலாம். இன்னும் கொஞ்சம் திக்காக ஆகணும். அது ஆகிறதுக்குள்ளே நம்ம பூரி மாவு கசியும். மாவு தேவையான உப்பு, கொஞ்சமாக சர்க்கரை, சும்மா கொஞ்சமாக. எல்லாம் ஒன்றா வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பசையலாம். பூரிக்கும் சப்பாத்திக்கும் ஒரே மாதிரி தான் மாவு செய்யணுமா? ஒரே மாதிரி தான். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி, மாவு அப்போ தான் காயாமல் இருக்கும், அதனால் எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சிடணும். இப்படி அடிக்கிறதால என்ன சாஃப்டாகும் மாவு. அவ்வளோதான், மாவு நல்லா அடிச்சாச்சு. இப்போ கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சிடலாம், ஊறட்டும். பூரி தரட்டிக்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். இன்னும் சிக்கன் பொடியாக வேணும்னா கூட குத்தி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கரண்டியில் அழுத்தி விட்டால் ரொம்ப பொடியாகிடும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் புரிஜி ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு பூரி அப்படியே மூடி வச்சிடலாம். நல்லா வெந்துருச்சு சிக்கன். அப்படியே தொடும்போது கல் மாதிரி இருந்தால் வேகலைன்னு அர்த்தம். நல்லா மாவு மாதிரி ஆயிடுச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். புரிஜி ரெடி. இப்போ டீ கம்மி பண்ணிவிட்டு அப்படியே சட்டி இறக்கி இந்த பக்கம் மாற்றிடலாம். அந்த சூட்லேயே அப்படியே இருக்கட்டும். இப்போ பூரிக்கு ஒரு கடாய். இப்போ பூரி சுடுறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். இந்த மாதிரி திட்டமாக உருண்டை பிடிச்சி வச்சுட்டு பூரி திரட்டிக்கலாம்.
எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ பூரி ஒன்று ஒன்று பொரிச்சு எடுத்துடலாம். பூரி பொரிஞ்சிடுச்சு, எடுத்து தட்டில் வைப்போம். இப்போ இன்னொரு பூரி. பூரி நல்லா உப்பி வந்துருக்குல்ல. சுட சுட சிக்கன் புரிஜியும் பூரியும் தயாராக இருக்குது. வாங்க சாப்பிடலாம். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.